சிவகார்த்திகேயனோட பராசக்தி திரைப்படம் அப்படிங்கிறது ஜனவரி 10ஆம் தேதியான நேற்று ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் மத்தியில் செம்ம ரெஸ்பான்ஸில் வந்து போயிட்டு இருக்கு. இதில் இந்த ஒரு திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பல சீன்ஸை வந்து டெலீட் பண்ணிட்டு இருக்காங்க சென்சார் டீம், அப்படி தான் வந்து சொல்லி ஆனோம். எங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய சீன்ஸை வந்து கட் பண்ணியிருந்தாங்க. இப்போ படம் ரிலீஸ் ஆன பிறகும் நிறைய சீன்ஸை வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ நேற்று வந்து FTFS பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும், இந்த ஒரு படத்தில் அண்ணா அவர்களோட நிறைய சீன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் செம்ம ரெஸ்பான்ஸ் வந்து ஃபேன்ஸ் சைட்லேருந்து கிடச்சிச்சு. ஸோ ஒவ்வொரு 2K கிட்டும் ஒவ்வொரு ஜென்சி கிட்டும் அந்த ஒரு அண்ணா சீனை பார்க்கும்போது தான் கத்துறாங்க. அண்ணாவோட டயலாக் எல்லாமே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அந்த ஒரு சீன்ஸை எல்லாத்தையுமே கட் பண்ண சொல்லி இப்போ தேட்டரில் போய் படம் பார்க்குறவங்களுக்கு அந்த அண்ணா சீன்ஸ் எதுவுமே வந்துட்டு பார்த்தா இருக்காது. ஸோ இது எல்லாமே முழுமையாக பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபி அரசாங்கம் தான். ஸோ நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அது வெறும் படம் தானேங்க, அந்த ஒரு படத்தில் இந்த மணிக்கு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க அந்த மொழிக்காக, அதை நீங்கள் எதுக்குங்க வந்துட்டு கட் பண்ணுறீங்க? நீங்கள் கட் பண்ணாமல் இருந்திருந்தால் கூட அது இவ்வளோ ட்ரெண்ட் ஆகாது. ஆனால் நீங்கள் கட் பண்ணனால இப்போ சோஷியல் மீடியா முழுக்க அந்த ஒரு சீன் தான் வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நீங்கள் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அது இப்போ நடந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ அதே மணிக்கு நம்ம அதர்வா அவர்கள் ஒரு பில்டிங், அரசாங்கத்தோட ஒரு பில்டிங்கை வந்துட்டு எரிப்பார். அந்த ஒரு எரிக்கிற சீனை நீங்கள் படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டீங்க. ஏங்க அந்த எரிக்கிற சீனால் என்னங்க ஆக போகுது? அது இன்னும் கூஸ் பம்ஸாக இருந்திருக்கும், தேட்டரில் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த சீனை கட் பண்ணிட்டீங்க. எரிச்சு முடித்த பிறகு வெளியில் வந்துட்டு தீ பரவட்டும் அந்த மாதிரி எழுதியிருந்தாங்க. ட்ரெய்லர்லேயே பார்த்துருந்தோம். ஆனால் அங்கே படத்தில் போய் பார்க்கும்போது நீதி பரவட்டும் சொல்லி எழுதியிருக்காங்க. ஏங்க ஒரு வார்த்தையை ஆட் பண்ணணும், ஆட் பண்ணாமல் இருந்தால் தப்பு இல்லையா? அது இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். அவங்க என்ன ஒரு கான்செப்டில் சொல்ல வராங்களோ அதே வந்துட்டு அந்த ஒரு கான்செப்டில் நீங்கள் சொல்ல விட்டுறலாமே. இதுதான் இந்த ஒரு கேள்விகள். இது மட்டும் இல்லை, இன்னும் 25லேருந்து 30 சீன்ஸ் ஒண்டி கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு படத்தில். இந்த ஒரு படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மணிக்கெலாம் வந்து தான் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மணிக்கு வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த சைடு வந்துட்டு டிவிகே நண்பர்கள்னு சொல்லிட்டு சில பேர் காமெடி பண்ணிகிட்டு இருக்கானுங்க ஏதாவது வந்துக்கிட்டு. ஸோ எங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்துட்டு உடச்சிருச்சு, டிஎம்கேவும் பிஜேபியும் வந்துட்டு கைகூலி. இந்த மணிக்கு டிஎம்கேவோட படத்தையே பிஜேபி போட்டு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 30 இடத்துல வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏங்கன்னா இவங்களை எதிர்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து வெளியாகிட்டுருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் பார்க்க தான் சரிங்க. அதுக்கப்புறம் எப்படா 2 பேரும் ஒன்றுன்னு சொல்கிறீங்க? எனக்கு வந்துட்டு புரியல. அதான் இவனுங்களை வந்து ஆச்சரியக்குறின்னு தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு அவரோட தலைவரே. அது உண்மை தான், இவனுங்க எல்லாருமே வந்துட்டு ஆச்சரியக்குறி தான். எவன் என்ன சொல்கிறான்னு நினைக்காதீங்க, படம் ரொம்ப ஃபயராக இருக்குது. ஸோ இன்னும் என்னென்ன சீனை கட் பண்ண போகிறானுங்க தெரில. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போய் இந்த ஒரு படத்தை எல்லாருமே பாருங்கள். ஸோ இந்த ஒரு படத்தோட வெற்றி அப்படிங்கிறது இந்த ஒரு படத்தோட முடிவில் நம்ம சிவகார்த்திகேயன் தான் தமிழ் வாழ்கன்னு கத்துறாரு. ஒவ்வொரு 2K கிட்டும் ஜென்சி கிட்டும் தமிழ் வாழ்கன்னு சொல்லி தேட்டரில் கத்துறான், ஒருத்தனும் கை தட்டுறான். அதுதான் இந்த ஒரு படத்துக்கான வெற்றி. ஸோ சுதா கவுந்தர், அதே மணிக்கு நம்ம சிவகார்த்திகேயன்னா, ஸ்ரீலீலா, அதர்வா, ரவி மோகன், இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு படத்தின் மூலியமாக அவங்களோட வெற்றியை வந்து சம்பாதிச்சிட்டாங்க. ஸோ அது போதும், கலெக்ஷன்ஸ் அதெல்லாமே தேவையில்ல, மக்கள் மத்தியில் சேர வேண்டியதை சேர்த்துட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை பண்ணுறது சிவகார்த்திகேயனுக்கு இந்த இளம் வயதிலே பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.